தயவு பாகம் 10. நூற்பெயர் மாயை. மாயை இயற்றி அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா, திண்டுக்கல். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அத்தியாயம் பெண்மை மாயை. பெண்மை மாயை. உயர் பிறப்பாகிய இம்மனித தேகத்தை பெற்றுக்கொண்டுள்ள நாம் பகுத்தறிவினாலே பல உண்மைகளை கண்டு தெளிய முடிகின்றது. ஆனால் அவ்வறிவு நிலைவுக்கு எட்டாது அப்பாலாக மறைந்து நின்று இயக்கும் ஒரு அதீத சக்தியின் உண்மையை புரிந்து கொள்ள முடிகின்றதில்லை. அப்படி ஒரு சக்தி இருக்கின்றது என்பதில் கூட நம்பிக்கை வருகின்றது இல்லை கீழ்ப்படிகளில் உள்ள மாந்தர்கட்கு. உலக வாழ்வில் இன்ப துன்பங்களில் அடிபட்டு நிராசையும் அன்பும் விளைகின்ற தருணம் பண்பட்ட அறிவு விளக்கம் உண்டாகின்றது. அந்த இடத்தில்தான் அதீத சக்தியில் நம்பிக்கையும் பற்றும் ஏற்படுகின்றன. அப்படி ஏற்பட்டும் தெளிவு உண்டாகாத போது அப்பரநிலை அடைவதற்கு புற உலகிடத்து அலட்சியமும் வெறுப்பும் உண்டாகி துறவு மனப்பான்மையை வளர்த்து விடுகின்றதாம். இத்துறவிக்கு புற உலகம் மாயா காரியமாய் இருக்கின்றது. மாயா உலகில் மண், பெண், பொன் ஆகிய மூன்றும் மக்கள் இனத்தை பொதுவாய் மயக்கி பிறவி சாகரத்தில் தட்டடியச் செய்கின்றனவாக கருதுகின்றனர். இது புறநிச்சையில் தேக போகத்தில் திளைத்துள்ளவர்களின் கருத்து அன்று. இவர்கள் உலகாதய மதம் பற்றி இவை சுகம் தருவனவாக கொண்டு மகிழ்ந்து கிடப்பர். முடிவில் நஷ்டப்பட்டு போவர். மாயை இவர்களுக்கு வெறுப்பை தரவில்லை, அதற்கு பதிலாக மோகத்தையே தந்து விழுங்கி விடுகின்றதாம். எனவே துறவிகளின் வெறுப்புக்கும் உலகாதையர்களின் விருப்புக்கும் காரணமாயுள்ள மாயையின் உண்மை இன்னது எனவும் அதனால் ஒருவன் அடைய வேண்டியது இன்னது எனவும் உள்ளவாறு அறிந்து கொள்ளப்படவே இல்லை. நமது சுத்த தயா சன்மார்க்கத்தில் இடம் பெற்றால்தான் இந்த மாயையை வகுத்தானுடைய திருவுள்ளம் இது என தெல்ல தெளிவாக கண்டு கொள்ளலாகும். மண், பெண், பொன் ஆகிய மூவுரு கொண்ட மாயையை கடவுள் படைத்து கொண்டு கொடுத்துள்ளதின் நோக்கம் ஆன்மாக்களுக்கு, அதாவது மனிதர்களுக்கு உடல் வாழ்வுக்கு துணையாயிருந்து உள் விளங்கும் அருள் ஒளியை உணர்ந்து பற்றி அடைந்து வாழ்வதற்கே ஆகும். ஆன்மாக்களுக்கு, அதாவது மனிதர்களுக்கு உடல் வாழ்வுக்கு துணையாயிருந்து உள் விளங்கும் அருள் ஒளியை உணர்ந்து பற்றி அடைந்து வாழ்வதற்கே ஆகும். இதுவன்றி இம்மாயையை வெறுத்து தள்ளி ஓடிச் சென்றாலும் சரி, விரும்பி புள்ளி முயங்கி கிடந்தாலும் சரி, அதனால் பெற்றுக்கொள்ள வேண்டிய பெரு நன்மையை பெறாது நஷ்டமடைந்து போக நேர்ந்து விடுகின்றதாம். ஆதலின் இவற்றினிடத்து வெறுப்பும் விருப்பும் இன்றி ஓடாமலும் ஊடாமலும் இருந்து தயவு செய்து கொண்டு நிரதிசை ஆனந்தம் உறல் வேண்டும். இதற்காக சத்விசாரம் மேற்கொள்ளுவது முதற்படியாகும். இந்த சத்விசாரத்தால் அகம்வளர் அருட்ஜோதி பதியை கண்டு கொள்ளலாம். அங்கனம் கண்டு அகமிருந்து அனகமாக தயையை விரித்தல் வேண்டியுள்ளது. இதுவே அடுத்தபடியாக
பரோபகார செயலாக சூழுகின்றதாம். இந்த பரோபகார சிந்தனையுடன் தான் இல்லறமோ துறவறமோ மேற்கொள்ள வேண்டும். இல்லறம் ஏற்பதாயின் உண்மை நெறி ஒழுக்கத்திற்கு அமைய வாழ்க்கை துணையொடு இருந்து அனக வாழ்வு நடத்த வேண்டும். இதில் செல்லும்போது நம் வள்ளல் பெருமானின் வல்லாணையை உறுதியாக கைக்கொள்ள வேண்டும். அதாவது மருவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் என்பதே அவரது வலிய திரு ஆணை. இதில் குறிக்கப்பட்ட பெண்ணாசை பொதுவாக ஐம்பொறி தேகப்பற்றே ஆகும். இதில் குறிக்கப்பட்ட பெண்ணாசை என்பது பொதுவாக ஐம்பொறி தேகப்பற்றே ஆகும். ஏனெனில் நம் புற உடம்பு பெண்ணின் சத்தாகிய சுரோனிதத்தால் உண்டாகி உள்ளது. ஆண் அம்சம் ஆன்மாகாச கூறு ஆகும். இது அகத்தே பொருந்தியுள்ளது, நித்தியமானது. ஆகையால் இரவாமை பேரளிக்கும் சுத்த சன்மார்க்க வாழ்வு அகத்திலிருந்து அனகமாக பெருக வேண்டியுள்ளது. ஆகையால் இரவாமை பேரளிக்கும் சுத்த சன்மார்க்க வாழ்வு அகத்திலிருந்து அனகமாக பெருக வேண்டி உள்ளது. இதனால் புறதேகப்பற்றை ஒழித்து அகமிருந்து அருளொடு உலகியலை நடத்த வேண்டி உள்ளதாம். புறதேகப்பற்றை ஒழித்து அகமிருந்து அருளொடு உலகியலை நடத்த வேண்டி உள்ளதாம். இதற்காகவே திருவருள் லட்சியத்தோடு தேகபோகத்தில் இச்சையின்றி அருள் வழிபாடாகவே இல்லறத்தை நடத்த வேண்டும். பெண்ணாயினும் சரி ஆணாயினும் சரி இருவருக்குமே தேகம் பெண்மையே ஆதலின் இருவரும் இந்த தேக போகமாகிய சிற்றின்பத்தில் பெருமோகம் கொண்டு உழலாது நிராசையோடு இச்சையின்றி அகவாழ்வு கொண்டு ஒழுக வேண்டியுள்ளதாம். ஆதலின் இருவரும் இத்தேக போகமாகிய சிற்றின்பத்தில் பெருமோகம் கொண்டு உழலாது நிராசையோடு இச்சையின்றி அகவாழ்வு கொண்டு ஒழுக வேண்டியுள்ளதாம். இப்பெண்ணாசையே நடுவிருந்து மண் மேலும் பொன் மேலும் பற்றுதலை வளர்த்து விடுவதாம். சாதாரணமாய் பெண் கொண்டபோது உடனிருந்து சுகபோக பெருவாழ்வு நடத்த நல்ல வசதியான இடம் வேண்டும். அத்தோடு பல பல சௌகரியங்களை செய்து கொள்ளற்கான பொருள் மிகுதியாக தேவைப்படுகின்றது. ஆகையால் பெண்ணாசை ஒன்று இருந்தால் மற்றிரண்டும் அவசியம் பற்றி கொள்ளுவது சகசம். எனவே உண்மையான பெண்ணாசையான தேகப்பற்றை தேகப்பற்றை நீக்கிவிட்ட ஒருவனும் ஒருத்தியும் கூடி நடத்தும் இல்லறம் நல்ல அனக நன்முயற்சியுடன் விளங்கும். இவர்கள் மண்ணாசை உள்ளவர்கள் ஆகார்கள். ஆனால் இவர்கள் அருள் நன்முயற்சியால் சிறுக கட்டி பெருக வாழற்கு வேண்டிய இடமும் பொருளும் மற்ற சூழ்நிலையும் திருவருளால் தடையின்றி உரிய காலங்களில் வழங்கப்படும். இந்த மாதிரியான இல்லறம் நல்லறமே. உலகியலில் உண்மை இன்பம் காணலாம். இதிலிருந்து நம்மவர்களையும் பிறரையும் சூழக்கொண்டு அன்பு தொண்டு செய்து அருளடைந்து உய்ய ஏதுவாய் உள்ளதாம். அடுத்ததாக துணை தலைப்பு புறம் துறவா துறவு. புறம் துறவா துறவு. இல்லறமே எவர்க்கும் இசைந்ததாய் இருக்க துறவறம் ஏன் என்றால் துறவறத்தார்க்கு தனித்திருந்து சத்திசாரம் செய்து அறிவறிய உண்மையை எல்லாம் கண்டு வெளிப்படுத்த பெரும் வாய்ப்பு ஏற்படுகின்றது. இப்படி கண்டு வெளிப்படுத்தும் உண்மைகளால் உலகிலுள்ள எல்லோருக்கும் சிறப்பாக இல்லறத்திற்கும் மனை மங்களம் புனைவோருக்கும் பெருநெறி வழங்கப்படுகின்றதாம். இந்நெறி வழங்கப்படாவிட்டால் உண்மையை காண்பதும் குறிக்கோளை அறிந்து அடைவதும் அருமையாய்விடும். ஆனால் இது முன்னையோர் கண்ட வெறுப்பொடு கூடிய
புறத்துறவு மார்க்கம் அல்ல. அகத்தே கடவுள் உண்மையைக் கண்டு அத்துவிதமாய் நின்று புற உலகை கேவலமாய் நினைத்துத் துறவாது, மாயையாய் மதித்து மயங்காது, தயா ஜோதியின் செயலாகக் கொண்டு தயவு செய்திருத்தல் வேண்டுமாம். இத்தயவு செயல் அகமிருக்கும் கடவுள் செயலே நம் மார்க்கமாக வெளிப்பட்டு உலகில் விளங்குகின்றது. அடுத்ததாக பொறிவாயில் அவித்தல். பொறிவாயில் அவித்தல். இந்த சுத்த சன்மார்க்கம் என்கின்ற அநேக மார்க்கத்தில் பொறிவாயில் ஐந்தும் அவிக்கப்படுகின்றன. அதாவது அருட்பக்குவம் செய்யப்படுகின்றனவே அல்லாது யோக சமாதி முறையாலும் பலாத்கார முறையாலும் அடக்கி ஒடுக்கி அழிக்கப்படுகின்றன அல்லவாம். அவிக்கப்பட்ட ஒரு கிழங்கு மென்மையான பக்குவமடைந்தும் உருச்சிதைவும் மாற்றமும் இல்லாது விளங்குதல் போல் அவிக்கப்பட்ட இப்பொறி உடம்பும் அகத்தே அருட்பக்குவமடைந்து புறத்தில் அழிவும் அதிக மாற்றமும் இல்லாது இயல் உருவோடே திகழ்வதாம். இங்கனம் பொறிவாயில் அவிந்தும் புற உலகை துறவாத காரணத்தால் பொய்தீர் உண்மையில் பொறிந்து நின்று அனக நெறியில் ஒழுகுகின்றார்கள் இப்புறம் துறவா துறவிகள். இவர்களுக்கு உலகம் மாயை அல்ல, அது தயவு காரணமாய் கடவுளால் வழங்கப்பட்ட ஒன்றாக விளங்குகின்றது. இது அறியப்படாத போதுதான் மாயா உலகம் துறக்கப்பட்டு வந்தது முன்னர். அடுத்ததாக நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமை. ஐம்புலன் அடக்கி நீத்தவர்கள் அக ஒருமையால் ஆற்றல் மிக பெற்றனர். அவ்வாற்றல் தேகேந்திரியத்திலும் மனோகரணங்களிலும் ஜீவ சக்தியிலும் ஆன்ம ஞானத்திலும் வெளிப்பட்டு காண்டற்கும் அறிதற்கும் செய்தற்கும் அனுபவத்திற்கும் அரிய பல காட்சிகளையும் அறிவுகளையும் செயல்களையும் அனுபவங்களையும் வழங்கியதாம். இவற்றையெல்லாம் கண்டு கண்டு வியந்து துறவா சாதாரண மக்கள் இந்நீத்தார் தம்மை பெரிதும் போற்றி கொண்டாடினது இயல்பே. கலைகள் சாத்திரங்கள் சமயங்கள் முதலியனவும் அவைகளை துணை கொண்டும் விளக்கியும் விரிவுபடுத்திட எண்ணிறந்த கலைப்பொருள்களையும் கருவிகளையும் நூல்களையும் மற்றும் பலவாய சாதனங்களையும் பெற முடிந்தது மேற்படி துறவோர் உறவாலே. அவர்களெல்லாம் எதை துறந்திருந்தார்கள் என்றால் உண்மையில் தேகப்பற்றை அல்ல, ஓரளவு உலகையும் சிற்றின்பத்தையும் தான். மைதுனம் ஒழித்து மன ஒருமை உண்டாக்கப்பட்டதால் மேற்படி சித்திகள் உண்டாயின் அந்த மைதுன ஒழிப்புக்காகவே பெண்களை வெறுத்து ஒதுக்க முற்பட்டார்கள். புணர்ச்சி இன்பத்தில் அவா அறுக்க வேண்டி அதனையும் அதற்கு இடமாகிய பெண்களையும் விலக்கி தனித்து தவம் செய்ய முனைந்தனர். இம்மார்க்கத்தில் ஏகதேச விசேட சித்தி பெற்று அற்புத சித்திகள் பல செய்தவர்கள் முனிவர்களும் சித்தர்களும் ஆவர். இருடி ரிஷிகள் என்போர் அவர்களின் தவ வாழ்விலும் மாதர் துணையை கைவிடாது இயற்றிய அக்னி காரியங்களால் உலகியற் சித்திகள் பல எய்தினர். எனினும் தேகப்பற்று முற்றும் நீங்காமையாலும் உலகபோகத்தில் விருப்பு வெறுப்பாலும் பெண்டீர் உறவின் நெருக்கத்தாலும் அவர்களுடைய கூற்றும் செயலும் பயனும் முரண்பாடுகளும் தவறுகளும் நஷ்டமாய் முடிந்தனவாம். அவை பற்றி ஓரளவும் நன்கு தெரிந்து தெளிவு பெற்று கொண்டால்தான் சுத்த சன்மார்க்க உண்மை நெறியை உறுதியாக நம்பிக்கையோடு பற்றி நடந்து பேரின்பப் பெரும்பயன் அடையலாகும். அடுத்தது கலை உலகு. மனிதர்கள் பகுத்தறிவால் கண்டறிந்தவை பல. கடும் தவ முயற்சியால்
அகமறைந்திருக்கும் கடவுள் சக்தியை பலப்பலமாக கருதி கருதி கற்பனை வடிவங்கள் அனந்தம் வழங்கி எண்ணெண் கலையும் இசைத்தார்கள். உலகில் ஐம்புலன் அறிவுக்கு பெரு விருந்தாக எங்கெங்கும் கலைகளின் கோலாகல சித்திர விசித்திரங்களே காண்கின்றனர் மக்கள். இக்கலைகளால் விளைந்த புலன் இன்பம் மண்பதையை மயங்கி கிறங்கச் செய்கின்றது. பழமையான வேதக் கலை முதல் நவீனமான விஞ்ஞான கலைகள் வரை எத்தனை எத்தனை வகையான தோற்றங்களும் செய்கைகளும் பயன்களும் காணப்படுகின்றன. அற்புத சிற்ப ஆலயங்களில் கலை அழகுக்கு மயங்கி நிலை மறந்து ஆங்காத்து நிற்பவர்கள் எத்தனை பேர். அலங்கார காட்சிகளிலும் ஆகம விதிப்படி நடத்தப்படுகின்ற அர்ச்சனை தூபதீப ஆராதனை வழிபாடுகளிலும் மனம் செலுத்தி உள் மயங்கி பரவசப்பட்டும் பக்த ஜனங்கள் எத்தனை பேர். விழா வைபவங்களிலும் இதிகாச புராண விளக்க விரிவுரைகளிலும் கண்ணுறங்காதும் கலந்து உட்கழித்திருப்பவர்கள் எத்தனை பேர். கலை விழாக்கள், பொருட்காட்சிகள், திருமண முதலியவற்றின் சுவை விருந்துகள் ஆகியவைகளில் மிக கழித்து கிடப்பவர்கள் எத்தனை பேர். ஒரு கலையில் தேர்ச்சி பெற்று அதை கொண்டு தானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விக்கின்ற கலைஞர்கள் எத்தனை பேர். கலையின் துணையால் எய்தும் மகிழ்ச்சியை விட அதனால் வாரி குவிக்கின்ற பொருள்களின் சூழலால் எய்துகின்ற இன்பம் பெரிதென துய்த்து கொண்டுள்ளவர்கள் எத்தனை பேர். இங்கனம் நிலையிலா இன்பம் விரும்பி துய்த்து கொண்டிருக்கும் கலை நிறை மணிகள் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டிய காலம் சமீபித்து உள்ளது. இப்பொழுது எல்லா கலைகளுக்கும் தாயகமாய் அக்கலைகளை கற்பித்து லட்சிய பயனை அடையச் செய்யும் கலைஞர் தலைவர்களை தோற்றுவித்து ஆட்டி வைக்கின்ற நமது அருட்பெரும் ஜோதிபதியே தன் தனிப்பெருங்கருணையோடே உண்மை ஞான கோயிலில் எழுந்தருளி காட்சி கொடுக்கின்றார். அவருடைய தயவால் அவரை அறிந்து அடைய ஏற்ற தருணம் இது ஆகும். சூரியனை பார்ப்பதற்கு நாம் என்ன செய்கின்றோம்? அதன் ஒளியை கொண்டே அதனை பார்க்கின்றோம். இதுபோலத்தான் அவன் அருளால் அவனை அறிவது என்பதும். நமது தயாபெரும் ஜோதிபதியை சிறநடு சிற்றம்பலத்திலே விளங்க காண்கின்றோம். புருவ மத்திய முச்சந்தியினின்று அங்கிருந்து நோக்கி நோக்கி நம்மையே மறந்து அத்தயாபெரும் ஜோதியொன்றே ஆகி விளங்க காண்கின்றோம். இப்பொழுதுதான் நாம் என்று பிரிது ஒன்றாக வேறாக இல்லை என்பதை மெய்யாகவே மெய்யாகவே உணர்கின்றோம். ஆகவே இந்த தயாபெரும் ஜோதியாம் ஏகநாயகன் இச்சிற்றம்பலத்தை எழுந்தருளி தன் அருட்பேர் ஒளியை என்றென்றும் உலகெல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கின்றார். இங்கிருந்துதான் எல்லா சக்திகளும் எல்லா பொருள்களும் எல்லா உயிர்களும் உலகியல் வாழ்க்கை நிலையங்களும் கூட உதித்து வெளிப்பட்டு விளங்க ஆணை செய்யப்படுகின்றனவாம். இது முக்கியம். மீண்டும் ஒருமுறை கவனிப்போம். நமது அருட்பெரும் ஜோதிபதியை சிறநடு சிற்றம்பலத்திலே விளங்க காண்கின்றோம். புருவ மத்திய முச்சந்தியினின்று அங்கிருந்து நோக்கி நோக்கி நம்மையே மறந்து அந்த தயாபெரும் ஜோதியொன்றே ஆகி விளங்க காண்கின்றோம். இப்பொழுது தான் நாம் என்று பிரிது ஒன்று வேறாக இல்லை என்பதை மெய்யாகவே மெய்யாகவே உணர்கின்றோம். ஆகவே இந்த தயாபெரும் ஜோதியாம் ஏகநாயகன் இச்சிற்றம்பலத்தை எழுந்தருளி தன் அருட்பேரொளியை என்றென்றும் உலகெல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கின்றார். இங்கிருந்துதான்
எல்லா சக்திகளும் எல்லா பொருள்களும் எல்லா உயிர்களும் எல்லா உலகியல் வாழ்க்கை நிலையங்களும் கூட உதித்து வெளிப்பட்டு விளங்க ஆணை செய்யப்படுகின்றனவாம். இந்த ஒன்றான பதியே தனி ஒரு பரம்பொருளாய் தன்னை அன்றி அயலான மெய்ப்பொருள் பிரிது ஒன்று இல்லாததாய் விளங்குகின்றதாகும். இந்த அக தனிப்பதியை தயாபெரும் ஜோதியை அதுவே அதனை கண்டு கொண்டிருக்கின்றதை உணர்கின்றோம். தயாபெரும் ஜோதிதான் தன்னைத்தான் எங்கெங்கும் உள்ளொளியாயிருக்க கண்டு கொண்டுள்ளது. அந்த தயாபெரும் ஜோதி நாமே என்ற உண்மை இப்பொழுது அறியப்படுகின்றதாலே நாம் நம்மையே யாவுமாய் எங்குமாய் விளங்க கண்டுகொள்ளுகின்றோம். தயாபெரும் ஜோதியாய் உள்ள நாம் அக அனுபவத்தில் ஒருவராய் தயாபெரும் ஜோதியாய் உள்ள நாம் அக அனுபவத்தில் ஒருவராய் புறத்தோற்றத்தில் பலராயிருக்கின்றோம். இப்படி பலராயிருக்கின்றதும் அல்லாமல் எப்பொருளும் எவ்வுயிரும் நாமாகவே உள்ளோம். அயலறியா ஒன்றாம் அகமிருக்கும் நாம் அயலறியா ஒன்றாம் அகமிருக்கும் நாம் தயா ஒளியாலே பல பல சொரூப ரூப சுபாவம் கொண்டு உலகெங்கும் நிரம்பி தயா விளக்கம் செய்து கொண்டிருக்கின்றோம். இவ்வுண்மை அறிவது சத்விசார பயன். அப்படி அறிந்து அகமிருந்து அனகம் விரிந்து தயவு செய்வது பரோபகாரம். இவ்விரண்டும் பொருந்திய நன்னெறியே சுத்த சன்மார்க்கமாம். இனி இத்திருநெறி நின்று கலை உலகை நோக்குவாம். அடுத்த சிறு தலைப்பு கலை. கலை ஐ என்னும் எழுத்து 9வதாகிய நவநிலை உயிரெழுத்தாய் நின்று கடவுள், தலைவன், அழகு, மேன்மை, வியப்பு, கோழை, அரசன் என்னும் பல பொருள்பட விளங்குவதாக குறிக்கப்படுகின்றதாம். அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் ஆகிய 4 இடங்களிலும் ஐவகை சக்தி, ஐவகை குணம், ஐவகை தொழில், ஐவகை வண்ணமாக விளங்குகின்ற உள்ளொளியின் விரிவெல்லாம் இந்த ஐ என்ற ஓரெழுத்தால் சுட்டப்படுகின்றனவாம். இவ்வளவுமாக உள்ள இந்த ஐ இதுவரையும் நம் உள்மறைந்து கிடக்கின்றது. திருவருட்சக்தியால் எல்லாம் அறிவிக்கப்பட அறிந்து கொண்டும் உள்ளோம். விசார ஞானத்தில் விளைந்தது இந்த அறிவு உண்மை எல்லாம். இனி இவ்வுண்மை அந்த வியன் அருட்பெரும் செயலால் கல்லி, அதாவது தோண்டி எடுக்க பெற்று அனகமுறச் செய்தல் திருவருள் ஆணையாகும். இங்கனம் ஐயை கல்லும் செயலே உண்மை கலை ஆக கொள்ள வேண்டும். நமது அகத்திலிருந்து கல்லப்படுகின்ற தயாபெரும் ஜோதியின் அனந்த வண்ண வியன் தோற்றமே சகலகலா காரிய உலகாய் எவ்வையினும் காண்கின்றோம். தயாபெரும் ஜோதியின் உண்மை உணர்த்தும் போது அது அகமலரும் கடவுட்கலையாக விளங்குகின்றது. புற உலகில் இயற்கை எழில் காட்சிகளையும் செயற்கை புனைவு தோற்றங்களையும் கண்டு உள்ளத்தில் அழகுணர்ச்சியை பெறும்போது அதனை அகத்தயா பெரும் சக்தியின் சின்னஞ்சிறு கூறுகளாக கண்டு நிரதிசயமுறுகின்றோம். எந்த ஒரு பொங்கெழில் காட்சியிலும் புக்கழுந்தி மயங்கி நின்று மடியாது அதுவெல்லாம் பதிச்செயல் என பார்த்து அதற்கும் அதை போன்ற பேரழகுக்கெல்லாம் தாயகம் நம் அகம் என்று தெளிவுற்று தயை பெருக்குவோமாக. மற்ற கலைகளையும் தயா ஜோதியில் கண்டு கண்டு பற்றற்று தயாபணியில் திளைத்திருத்தல் உண்மை கலையின் உயர் பயனாக கொள்வோமாக. இது முக்கியம். மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். தயாபெரும் ஜோதியின்
உண்மையை உணர்த்தும்போது அது அகமலரும் கடவுட்கலையாக விளங்குகின்றது. புற உலகில் இயற்கை எழிற்காட்சிகளையும் செயற்கை புனைவு தோற்றங்களையும் கண்டு உள்ளத்தில் அழகுணர்ச்சியை பெறும்போது அதனை அகத்தையா பெரும் சக்தியின் சிறு கூறுகளாக கண்டு நிரதிசயமுறுகின்றோம். எந்த ஒரு பொங்கெழில் காட்சியிலும் புக்கழுந்தி மயங்கி நின்று மடியாது அதுவெல்லாம் பதிச்செயல் என பார்த்து அதற்கும் அதை போன்ற பேரழகுக்கெல்லாம் தாயகம் நம் அகம் என்று தெளிவுற்று தயை பெருக்குவோமாக. மற்ற கலைகளையும் தயாஜோதியில் கண்டு கண்டு பற்றற்று தயாபணியில் திளைத்திருத்தல் உண்மை கலையின் உயர் பயனாக கொள்வோமாக. அடுத்தது துணை தலைப்பு ஏழை. ஏழை மேலே கண்ட ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பலவற்றுள் தலைவன் கடவுள் என்றவைகளை எடுத்துக்கொண்டு ஆய்ந்து அருளிறை அனுபவம் உருவது நம் குறிக்கோளாகும். கடவுளாகிய நமது ஒப்பற்ற தலைவர் எல்லாம் வல்ல தயாபெரும் ஜோதியராக உள்ளவர் ஆவர். இவரே பரமான்மாவாக கூறப்படுவார். இவரோடு இரண்டர கலந்து இன்புற வந்த ஆன்மாக்கள் தலைவியர் ஆவர். இந்த ஜீவான்ம தலைவி ஏழ்வகை பிறவியின் உழன்று இன்று இத்தேகத்தில் நல்லறிவு சகித பக்குவ மனத்தோழியுடன் பரமனை நாடி நிற்கின்றாள். அப்பரமனும் தயை செய்து எழுந்தருளி புன்முறுவல் செய்து கரம் பிடிக்கின்றார். இந்த உண்மை அகப்பொருள் துறையில் வைத்து பாடப்படுகின்றது நம் திரு அருட்பிரகாச வள்ளலாரால். அப்பாட்டு இது. செய்கான் வளம் சூழ் ஒற்றியுள்ளீர் திருமால் முதல் முத்தேவர்கட்கும் ஐகான் நீர் என்றேன் அதன் மேல் அணங்கே நீ ஏழடைதி என்றார். மெய்காணது யாதென்றேன் விளங்கும் சுட்டு பெயரென்றே எய்கானுறவே நகைக்கின்றார் இதுதான் சேடி என்னேடி. திருவருட்பா இங்கிதமாலை. இந்த இங்கிதமாலை பாசுரத்தில் தலைவர் பிச்சை பெருமானாக தலைவியின் முன் வந்து நிற்பதாக குறிக்கப்படுகின்றது. இந்த சிறந்த தேகம் திரு ஒற்றியாகும். இதில் விளங்குபவர் தியாகேசர். இவர் மும்மூர்த்திக்கும் மேலான ஒப்பற்ற ஒரு ஐ அதாவது தலைவர் என்றதை தலைவி குறிப்பிடுகின்றார். ஆமாம் என ஏற்றுக்கொண்ட தலைவர் நீ 7 ஐ அடைகின்றாய், நீ 7 ஐ அடைகின்றார் என்று கூறுகின்றார். என்ன எனில் நான் 1 ஐ என்கின்றாய், நீயோ 7 ஐ ஆக பெற்றுள்ளாய் என்கின்றார். 7 ஐ ஏழை. ஏழை என்றால் பெண் என்று அர்த்தமாம். இது சாதாரணம். ஏழை என்று சொல்லுவது எப்படி பொருந்தும் என்று விளக்கி கூறும்படி மேலும் கேட்கின்றாள் தலைவி. அதற்கு அவர் இதுதான் என்று சுட்டாமல் சுட்டி புன்முறுவல் காட்டி நிற்கின்றார். தலைவியோ இதனை மனத்தொழிக்கு கூறி வியந்து நிற்கின்றாள். பரமாத்மாவாகிய கடவுள் தானே தன் பேரின்பானுபவத்தை வெளியாக்குவான் வேண்டி ஒரு ஜீவான்மாவாகி உள்ளது அறிவோம். அந்த ஜீவான்மா ஐம்புலனோடு 6வதாகிய மனறிவு பெற்றும் அதற்கு மேல் கடவுள் உண்மையை காட்டும் அருளறிவு ஒன்றை சார்ந்து நிற்கின்றது. ஆகவே இந்த 7 நிலைகளும் ஜீவான்மாவுக்கு இயற்கையாய் விளங்கி
பக்குவ காலத்தில் கடவுள் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளச் செய்கின்றனவாம். இங்கனம் ஜீவான்மா ஏழ்நிலை அனுபவம் பெற நிற்றலால் ஏழை என்றதாம். ஒன்றே ஏழாக பிரித்து காட்டிய நிலை இதுவாம். ஒன்றாகிய கதிர் ஒளியை ஏழு வண்ணமாக பிரித்து காட்டல் போலாகும். ஞான சபையுள் உள்வளர் நம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையால் அறியப்படுதல் போலும் நம் தயாபெரும் ஜோதியை தனிப்பெரும் தயவால் காண்டல் போலும். இதில் தயாபெரும் ஜோதி ஒன்றாகிய தலைவனெனில் தனிப்பெரும் தயவு ஏழ்நிலை கொண்டு ஏழு நேரசையோடு, அதாவது த நிப் பே ருந் த ய உ ஏழு அசைகள் விளங்கி தயாபெரும் ஜோதி தனிப்பெரும் தயவு என்னும் ஏகாந்த அனுபவம் கொள்ளும் நிலையை உணர்த்தி நிற்பதாம். எனவே ஏழை என்பது ஜீவாத்மாவாம் பெண்ணியல் கொண்டுள்ளது உண்மையே. இக்காரணத்தால் ஏழாகிய கடவுள் தன்மை கொண்ட நம் ஜீவான்மா பெண்ணீர்மை விளங்குதல் அனுபவம். இதே காரணம் கொண்டு உலக வழக்கிலும் பெண்ணை ஏழை என்றே குறித்துள்ளனர். மேலே கூறிய தயாபெரும் ஜோதி தனிப்பெரும் தயவு அனுபவம்தான் பிச்சை பெருமானின் புன்முறுவலாக புனைந்துரைக்கப்படுகின்றதாம். எப்படியெனில் புன்முறுவல் என்பது என்ன? அக நெகிழ் மகிழ்வின் ரேகை மெல்லி தழை விரிக்க சிறிதே பல்லை வெளியில் காட்டி நிற்றலாகும். இப்புற மெய்ப்பாட்டுக்குரிய அக உண்மை விளக்கம் யாதெனில் தயவு அடுத்த பதிவில் காண்போம்.